கரூர் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நேரடியாக மாமல்லபுரம் அழைத்து வந்து ஆறுதல் கூறியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். சரி, குடும்பங்களை பார்த்துவிட்டு ஆறுதலும் கூறிவிட்டார். கரூரில் இறந்து போனவர்களை விஜய் சந்திக்கவில்லை என்ற விமர்சனங்களுக்கு தாவேகா தரப்பிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஆளும் திமுகவை சேர்ந்த புள்ளிகள் தொடர்ச்சியாக விஜயை சீண்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திமுகவின் மாணவர் அணி மாநில இணை செயலாளர் அமுதரசன் என்பவர் கரூர் விவகாரத்தை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் மிக கடுமையான விமர்சனத்தை வைத்துள்ளார். அதில் தேர்தலில் போட்டியிடப் போகும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் சின்னமாக அமரர் ஊர்தியை கொடுத்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என பதிவிட்டிருந்தார். அதாவது கரூர் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததற்கு விஜய்தான் காரணம் என்றும், இத்தகைய உயிரிழப்பை நிகழ்த்திய விஜய்க்கு அமரர் ஊர்திதான் சரியான சின்னமாக இருக்கும் எனும் துவனியில் அவரது பதிவு இருந்தது. வழக்கம் போல விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் இதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்றே நம்பப்பட்டது. ஆனால் நடந்ததே வேறு. இந்த பதிவு என்பது விஜய் தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிர்வை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி, இது போன்ற பொறுக்கிகளுக்கு திமுக மாணவர் அணியில் மாநில பொறுப்பு கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாநில பொறுப்பில் இருந்து கொண்டு இப்படி தரம் கெட்டு பதிவிடுவதற்கு அசிங்கமாக இல்லையா என்றும், மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களை அடித்து கொலை செய்த கொலைகார கும்பல் என்று தலைவரின் புகைப்படத்தை சித்தரித்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்றும் கேட்டுள்ளார். எதற்கு எடுத்தாலும் ஐயா கருணாநிதி அவர்களின் சமாதிக்கு மரியாதை செலுத்துகிறோம் போறீங்களே, நீங்கள் சமாதி என்னும் சின்னத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஈழத் தமிழர்களை கொன்று குவிக்கப்படும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்த கேடுகெட்ட கும்பல், தமிழர்கள் துடிக்க துடிக்க இறந்து கொண்டிருந்த போது டெல்லி சீட் பேரம் பேசிட்டு இருந்த மனிதாபிமானம் இல்லாத கும்பல், ஈழத் தமிழர்களுக்காக போராடியவர்களை கைது செய்தும் சிறைப்படுத்தியும் கொடுமைப்படுத்திய சர்வாதிகார கும்பல், எங்களை கேலி செய்ய துளியளவும் தகுதி கிடையாது. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழ்நாடு என்ன உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா? உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளதா? நேர்மையாக எதிர்கொள்ள துணிவில்லாத கோழைகளை என்னவென்று சொல்வது? நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். குறுக்கு வழியில் வந்து அடக்குவது அயோக்கியத்தனம். நாகரிகமாக பேச கற்றுங்கள் மேன் எனவும் பதிவிட்டுள்ளார். இத்தனை நாள் திமுகவின் நிர்வாகிகள் பொதுவெளியில் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் தராமல் தாவேகாவினர் கடந்து சென்றனர். ஆனால் விஜய் நேரடியாக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துவிட்ட நிலையில் தற்போது பழைய குஷியுடன் களமாட தொடங்கியுள்ளனர் விஜய் தொண்டர்கள். கிட்டத்தட்ட 1 மாத காலம் அமைதி காத்து வந்த நிர்வாகிகள் மீண்டும் பேச தொடங்கியுள்ளனர். மேலும் இந்த தைரியத்திற்கு 2 காரணங்கள் இருப்பதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இது குறித்து நம்மிடம் பேசிய தாவேகாவின் சீனியர் தலைவர் ஒருவர், விஜய்க்கு டெல்லியின் துணை இருப்பது உறுதியாகிவிட்டது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் விஜயிடம் நேரடியாக பேசிவிட்டனர். விஜயும் கூட்டணி வைப்பது குறித்து டெல்லி காங்கிரஸ் வட்டாரத்தில் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. திமுக ஒருவேளை தகுந்த முறையில் நடத்த தவறினால் கடுமையான முடிவை எடுக்க நாம் தயங்கக்கூடாது என டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பேசியுள்ளார். விஜயை கூட்டணிக்குள் அழைத்து வரும் வேலைகளை ஒரு பக்கம் தீவிரமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களும் செய்து வருகின்றனர். இது குறித்து வெளிப்படையாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தாவேகா தங்களின் கூட்டணிக்குள் வந்தால் 200 தொகுதிகளுக்கு மேல் ஜெயிப்போம் என பேசியுள்ளார். ஏற்கனவே கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். ஆனால் இதுநாள் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என எந்த இடத்திலும் தாவேகா தரப்பில் பேசவே இல்லை. திமுகவை 2026 தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்பதில் மட்டும் விஜய் தெளிவாக இருக்கிறார். ஆனால் கூட்டணி தொடர்பான விஷயங்களில் அவருக்கு இன்னமும் சில தயக்கங்கள் இருக்கின்றன. நடைமுறை அரசியலை வைத்து பார்த்தால் அவர் அதிமுக கூட்டணிக்கு செல்வது நல்லது என்று ஒரு சிலரும், காங்கிரஸ் கட்சியுடன் போக வேண்டும் என ஒரு சிலரும் பேசி வருகின்றனர். இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி எங்கே தங்களது கூட்டணியை விட்டு போய்விடுமோ என்ற கலக்கத்தில் இருக்கிறது திமுக. அதிமுகவின் ஒற்றுமைக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணி வேலை செய்து வருவதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார். இவையெல்லாம் வைத்து பார்க்கும் போது கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் ஆக்டிவ் அரசியலில் விஜய் ஈடுபட போவது உறுதியாக இருக்கிறது. தனது வீடியோவில் சொன்னது போலவே விஜய் பின்வாங்க போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது. விரைவில் கூட்டணியும் இறுதியாகிவிடும்.